இந்த அடுத்து வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சம்ஸ் பார்க்க போறோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற ஹிண்ட் எல்லாம் காப்பி பண்ணிக்கங்க. செகண்ட் பேஜ்ல ஒரு 3 லைன்ஸ் இருக்கும், அதையும் காப்பி பண்ணிக்கங்க. சப்போஸ் யாராச்சும் காப்பி பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 அதுல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சம்முடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சம்ஸ் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இப்படி வருது, 2x plus 4y equal to 6. இதே வந்து 6x plus 7y equal to 9 அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா இப்போ போற கிராஃப் எல்லாம் டெலிகேட் போர்ஷன் இருக்குது. நம்ம நார்மலா இந்த ஈக்குவேஷன் எடுத்து கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும், ஏதோ ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுத்து கிராஃப்ல பிளாட் பண்றோம்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ இது ரெண்டு ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். இப்போ இது வந்து ஒரு 1 2, இந்த இடத்துல வந்து ஒரு 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. ஸோ இது இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு நேரம் இங்க இருக்கிற பாயிண்ட் தான் வந்து எக்ஸ் உடைய வேல்யூ. இது இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு நேரம் இருக்கிற வேல்யூ தான் வந்து ஒய் வேல்யூ. ஸோ இது வந்து கிராஃப்லயும் நம்ம இந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். வெபின் எவனிடா எரும மாறு. அதுக்கப்புறம் அல்ஜிப்ரிக் மெத்தட் அப்படிங்கிறது. அல்ஜிப்ரிக் மெத்தட் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போறோம். எலிமினேஷன் மெத்தட் ஒரு மெத்தடு, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒன்று, இன்னொன்று வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இதான் இந்த ஒரு சாப்டருடைய கான்செப்ட். ஸ்கூல்ல வந்து என்னொன்று வேணா ஒவ்வொரு சாப்டருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து நிறைய கொடுப்பாங்க, பட் கண்டென்ட் கம்மியா இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் தேவையோ அதுக்கு மட்டும் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். சரியா? சரி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமையே இது வந்து எவ்வளவு என்ன ஈக்குவேஷன் வரும், யூனிக் சொல்யூஷனா அல்லது நோ சொல்யூஷனா அல்லது இன்ஃபினிட்டிலி மெனி சொல்யூஷனா? யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். நோ சொல்யூஷன்னா அதை சால்வ் பண்ண முடியாது, சால்வ் பண்ணா ஆன்சர் வராது. இன்ஃபினிட்டிலி மெனி சொல்யூஷன்னா அதை சால்வ் பண்ணோம்னா நிறைய ஆன்சர் வரும். அதான் வந்து இன்ஃபினிட்டிலி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது. சரியா? சரி. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5. In each of the following system of equations, determine whether the system has unique solution, no solution, infinitely many solution. So நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. So நம்மளுக்கு a1 by a2 not equal to b1 by b2. So இந்த மாதிரி வந்துன்னா the equation has unique solution. Unique solution or consistent அப்படிம்பாங்க. ரெண்டு ஒரே மீனிங் தான், யூனிக் சொல்யூஷன் ஆர் கன்சிஸ்டன்ட். அதே நேரத்துல a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. So இப்படி இருந்துன்னா the equation has no solution அல்லது inconsistent or inconsistent. Inconsistentனா இது இருக்காது. So அதுக்கப்புறம் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. So அப்ப இது வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா infinitely many solutions. So நிறைய சொல்யூஷன்ஸ் வரும். அதான் கான்செப்ட். சர்வீஸ் எரும மாடு 1000 தடவை சொல்றதா ஒருத்தருக்கா வத்தலாக்கு சளைக்கிறதா. So இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். கொஸ்டின் நம்பர் 5. So இத வந்து நம்ம சால்வ் பண்ணாமையே சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x minus 3y minus 3 equal to 0. அடுத்தது வந்து 3x minus 9y minus 2 equal to 0. இந்த மாதிரி சம்முக்கு ஈக்குவேஷன் எழுதும்போது ஈக்குவல் டு 0 கீழே எழுதிருக்கீங்க. சோ இப்போ என்ன பண்றோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 by 3 equal to minus 3 divided by minus 9.
equal to -3 divided by -2. So இதை சால்வ் பண்ணும்போது 1/3 equal to 1/3 equal to 3/2. So இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு, இது நாட் ஈக்குவல். சோ அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் வருது. சோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா a1/a2 equal to b1/b2 not equal to c1/c2. Therefore the equation has no solution. இத முடிச்சிட்டு செகண்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி சப்டிவிஷன் வரும்போது நீங்க வந்து எல்லா சப்டிவிஷனும் எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் எழுதுங்க, அதோட ஆன்சர். அப்புறம் அடுத்த சப்டிவிஷன், அதோட ஆன்சர். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேட்டுக்குங்க. இதை முடிச்சுட்டு செகண்ட் சப்டிவிஷன் எழுதுங்க, பாத்துடலாம். சார் வேரியபிள்ஸ் வராது சார். வேரியபிள்ஸ் வராது, கோஎஃபிஷியன்ட் மட்டும். India second subdivision 2x plus y minus 5 equal to 0. 2x plus y minus 5 equal to 0. அடுத்தது 4x plus 2y minus 10 equal to 0. So எழுதும் போதே இந்த மாதிரி equal to 0 ஃபார்ம் அடுத்தடுத்து ஈக்குவேஷன் எழுதிங்க. சோ இதுல இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எடுக்கணும். x உடைய கோஎஃபிஷியன்ட், y உடைய கோஎஃபிஷியன்ட்டா வேரியபிள் உள்ள வரக்கூடாது. சோ 2/4 equal to 1/2 equal to -5 divided by -10. இதை சிம்பிளிஃபை பண்ணா 1/2, இதை சிம்பிளிஃபை பண்ணா 1/2, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2. so a1/a2 equal to b1/b2 equal to c1/c2. Therefore the equation has infinitely many solutions. சரியா? சோ நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதிக்கிறேன், இது வந்து மஸ்ட் கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதிக்கிறேன். சோ இது எழுதிட்டு எந்த கண்டிஷன் வருமோ அதை எழுதிக்கிறீங்க. சரியா? நோ சொல்யூஷனா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கொஸ்டின் நம்பர் 6 எழுதுங்க, போர்டு எடுத்துறேன். போட்டோல யார் எடுத்து அனுப்ப வேண்டாம், சைட்ல ஆன்சர் இருக்கும். டவுட் இருந்தா மட்டும் கேள்வி சொல்லித்தரேன். சரியா?
நம்ம இந்த ரைட் சைடுல இருக்கிறது டாக் பண்ண வேண்டாமா, உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிக்கிற, ஆல்ரெடி மேல எழுதிட்டீங்க சரியா. இதை பார்த்து இதோட ஆன்சர் எழுதுங்க, அவ்வளவுதான். டவுட் கேளுங்க. இது சிங்கரா? நானே சொல்லிட்டீங்களா, தனி இடம் வாங்கி கொடுக்குறாங்க. சார் எதுவுமே ஈக்குவலானோ நோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலா தேர்ட் பார்ட்டை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா தேர்ட் பார்ட்டை கன்சிடர் பண்ண வேண்டாம், யூனிக் சொல்யூஷன் போட்டுருங்க சரியா. இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுங்கப்பா. ஆமா, இங்க வந்து நோட்டிபிகேஷன் எதுக்காக தம்பி? 60. சர்வீஸ் இல்ல, ப்ராபர்ட்டி ரெக்கார்டிங் அனுப்பிச்சுட்ருங்க, அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த பிவிஎம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கார்டிங் கிளாஸ் அனுப்பிச்சுட்டு ஸ்கூல் எடுக்கிறது. ஸோ அதை என்னன்னு பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிருப்பா. யாருக்காச்சும் வரலைன்னா சொல்லுங்கப்பா, வாட்ஸ்அப். என்னடா டிரைவ் வாங்கினீங்களா? ஆமா சொல்லிக்க வேண்டியதானா, அப்பவே சொல்ல வேண்டியதானா? இங்க ஏ வந்து சிபி போல இருக்கும். ஆனா அது யூனிக் சொல்யூஷன் தானே சார். இதெல்லாம் எக்ஸ் காணும், எக்ஸ் எல்லாம் இங்க காணும். சார் எக்ஸ் எடுக்காம டெய்லி போடா கண்ட தருவாங்க. கொஸ்டின் எழுதும்போது எக்ஸ் எழுத மாட்டியா? கொஸ்டின் எழுதும்போது இந்த மாதிரி நீட்டா எழுத மாட்டியா? நீங்க எழுதும் போதுதான் வந்து வேரியபிள் வரக்கூடாது. நீங்க எழுதும் போதுதான் கொஸ்டின் நீங்க எழுத மட்டும் எப்படா ஏன் பரி எழுத வந்து. சார் சொல்லுமா.
சார் எனக்கு 5th கொஸ்டினுக்கு சார் எதுவுமே ஈக்குவலா இல்ல சார். அதுக்கு நோ சொல்யூஷன். போன் எடுத்தாமா ஓகே சார். இப்போ அந்த ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து 2x plus 3y minus 7 equal to 0. அதே நேரத்துல 6x plus 5y minus 11 equal to 0. So 2 by 6 equal to 3 by 5 equal to minus 7 by minus 11. So இதை simplify பண்ணா 1 by 3 equal to 3 divided by 5 equal to 7 by 11. இது ரெண்டு not equal வந்துனா third part கன்சிடர் பண்ண வேண்டாம். So a1 by a2 not equal to b1 by b2. அவ்வளவுதான்மா. சரியா? ஓகே சார். இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கண்டிஷன். வேரியபிளுக்கு கான்ஸ்டன்ட் கண்டிஷன் கிடையாது. x உடைய கோஎஃபிஷியன்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட் அதுக்கு மட்டும் தான் கண்டிஷன். அதே மாதிரி 6th சம் ஒரு சில ட்ரபிள் ஆவீங்க. அதையும் நான் போர்ட்ல எழுதி போற பாத்துக்கங்க. 6 by 9 equal to 5 divided by 15 by 2 equal to minus 11 by minus 21. So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 2 by 3 equal to 5 into இந்த 15 by 2 நியூமரேட்டருக்கு வரும்போது 2 by 15 equal to 11 by 21. So அடுத்த ஸ்டெப்ல 2 by 3 equal to இது 1 times இது 3 times. So 2 by 3 equal to 11 by 21. So it's not equal. So a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. Therefore the equation has no solution. இத முடிச்சீங்கன்னா அடுத்து 6th ஒன் எழுதுங்கப்பா. டைம் ஆச்சு, டக்குன்னு போலாம். அப்ப யாராவது டவுட் இருந்தா கேட்டுங்க. ஏதாவது கொஸ்டின் பார்த்தாங்க. என்ன அடுத்துக்கலாமா? கால் பண்றீங்களா? இந்த வாரம் வந்து பாலினாமியல்ஸ் டெஸ்ட் வரும்பா. அடுத்த வாரம் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப் டு கொஸ்டின் நம்பர் 13ல வரை சப்டிவிஷன் வரும். தென் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கப்பா. கடைசி நேரத்துல வந்து பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காத. சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிரச்சனை இல்லை சார். இந்த பக்கம் இருக்கிறேன். ராகவ் ஏதாவது டவுட் இருக்குதா? இனிமேல் நீ வந்து ஒரு வாரம் வந்து 6 o'clock வா. 6 to 7 பழைய கிளாஸ், 7 to 8 புது கிளாஸ். தம்பி சர்வீஸ் வீடியோஸ் அனுப்பிச்சுக்கலாமா? இப்ப அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 காட்டுங்கப்பா. போர்டு எடுத்தா கொஸ்டின் நம்பர் 5ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. முடிச்சுட்டு உட்காந்து இருக்காதீங்க. எனக்கு தெரியாது இங்க இருந்து பார்க்கும்போது. சரியா? சார் இப்ப எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி தானே சார் எழுதணும் ஒன்ல? ஆமா, சிம்பிளிஃபை பண்ணாதான் அதோட ரியல் வேல்யூஸ் எவ்வளவுங்கிறது தெரியும். ஓகே சார், ஓகே சார். இப்ப எல்லாம் ஈக்குவலா வரணும் அதானே சார்? ஈக்குவலா வரணுங்கிறது இல்ல. அந்த 3 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் வருதோ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவலானா நோ சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் 2 நாட் ஈக்குவலானா யூனிக் சொல்யூஷன், 3மே ஈக்குவலா வந்தோம்னா இன்ஃபினிட்டிலி மெனி சொல்யூஷன். எது வேணாலும் வரலாம். ஓகே சார்.
தம்பி இதை முடிச்சீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 எழுதுங்கப்பா. தம்பி எல்லாருமே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. கிளியரா சொல்லிட்டேன். ஏப்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க நீங்க வாட்டுக்கு இன்டெலிஜென்ட் மாதிரி வெறும் ஆன்சர் எழுதிட்டு போனீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஸ்டின்ஸ் மேல பார்க்க போறோம். ஸோ அப்ப என்ன ஆனா நாளைக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது ஏப்ல. ஆனா நோட்ல எழுதும் போதே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. நான் சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஸ்டின் எழுதுனா சொல்லுங்க, வெயிட் பண்றேன் நான். சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 6 எக்ஸ்பிளைன் பண்றா பாத்துக்கங்க. தம்பி ராக வெளியிட்ட கொஸ்டின் நம்பர் 6 சீக்கிரம் எழுது. நம்ம யாராவது ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறீங்களா? கொஸ்டின் நம்பர் 6. சரி, கவனிங்க. Find the value of k for which the given system of equation has unique solution. Question number 6. 2x plus 3y minus 5 equal to 0. Kx minus 6y minus 8 equal to 0. So இந்த இடத்துல வந்து இந்த equation has unique solution. Unique solution. Therefore, a1 by a2 not equal to b1 by b2. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா 2 divided by k not equal to 3 divided by minus 6. So இது 1 times இதை கட் பண்ணும்போது minus 2 times cross multiple பண்ணும்போது k not equal to minus 4. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஈக்குவல் டுனா ஈக்குவல் தான் எழுதணும், நாட் ஈக்குவல் டுனா நாட் ஈக்குவல் தான் போடணும். சார் அப்புறம் நான் நீங்க சொன்ன மாதிரி கே ஈக்குவல் டு 4 போட்டு வந்தா மார்க் இல்லைன்னா வராது. கே ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது வேற, கே நாட் ஈக்குவல் டு 4ங்கிறது வேற. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதினாக்கா ஆன்சர் வரும். மாத்தி எழுதிடாதீங்க. இதை முடிச்சுட்டு கொஸ்டின் நம்பர் 7 காப்பி பண்ணுங்க, போர்டு எடுத்தாங்க. unique solution. Variables. அடிக்கடி வந்துட்டே இருக்கு. சரி சரி, அந்த 3 பதிலா 1 கேன்சல் பண்ணி அந்த 1க்கு பதிலா வேற ஏதாவது நம்பர் இருக்கு சொல்லுங்க. சப்போஸ் இப்படி வருது 2 by k not equal to 5 by ஒரு மைனஸ் போடுதுன்னா ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 5k not equal to minus 4, k வந்து not equal to minus 4. ஓகே, முடிஞ்சா கொஸ்டின் நம்பர் 7 காட் பண்ணுங்கப்பா. செவன் காட் பண்றா.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. Find the value of k for which the following system of equation no solution. So அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா the equation has no solution. Therefore a1 by a2 equal to b1 by b2. அந்த third part உள்ள கொண்டு வர வேண்டாம். So k by 6 equal to minus 5 by 2. Cross multiple பண்ணோம்னா 2k equal to minus 30. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வேரியபிள் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி எழுதி பழகிங்க எப்பவுமே. சரியா? இது ஒரு கண்டிஷனா வச்சுக்கங்க. இத மல்டிபிள் பண்ணாங்க அப்படியே வச்சுக்கலாம். minus 5 into 6. So k equal to minus 5 into 6 divided by 2. இது 1 times 3 times வருது. So k equal to minus 15. இது முடிஞ்சா 8 क्वेश्चन எழுதுங்க. போர்டு எடுத்துறலாம். பார்த்துட்டு சொல்றேன். அடுத்து போலாமா? அடுத்து question number 8. Find the value of k such that the following system of equation has infinitely many solutions. So 3x minus y minus 5 equal to 0. 6x minus 2y plus k equal to 0. So அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். The equation has infinitely many solutions. Therefore a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. So 3 divided by 6 equal to minus 1 by minus 2 equal to minus 5 by k. So 1 by 2 equal to 1 by 2 equal to minus 5 by k. So இது ரெண்டே எடுத்துக்கிறோம். 1 by 2 equal to minus 5 by k. So cross multiple பண்ணும்போது k equal to minus 10. சரியா? சரி. இது முடிஞ்சா நான் ஒரு 15 minutes டைம் தரேன். question number 9. அதுல வந்து first 4 subdivisions முடிச்சிருங்க. சரியா? அதுக்கே 4 தானவா? 4 subdivisions முடிச்சிருங்க. என்னப்பா? 4 subdivision முடிச்சிருங்க. அடுத்து வந்து இந்த 9th-லயே பாத்தீங்கன்னா 5th subdivisionல வந்து 4x minus 5y minus k equal to 0, 2x minus 3y minus 12 equal to 0. Unit solution கொடுத்துருக்காங்கன்னா a1 by a2 not equal to b1 by b2. இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் கட்ட வேரியபிள் வந்திருக்குது யூனிக் சொல்யூஷன்ல. சோ யூனிக் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்ட் கட்ட வேரியபிள் வந்ததுன்னா அந்த இடத்துல k is any real number போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட் முடிந்தா கண்டிஷன், கான்ஸ்டன்ட் கண்டிஷன் கிடையாது. பட் இதுல கான்ஸ்டன்ட் நமக்கு கண்டிஷன் இருக்குது. இந்த சம்முக்கு யூனிக் சொல்யூஷன்ஸ்க்கு கான்ஸ்டன்ட்க்கு கண்டிஷன் கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா 5th சப்டிவிஷன் இதுல முடிச்சிருங்க. 10th ஒன்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு 1 to 4 வரைக்கும் எழுதுங்க. 11th ஒன்ல ஒரு 1 to
6 வரைக்கும் எழுதுங்க பாத்திரலாம். சரியா? யாருக்காச்சும் ஆன்சர் வரல தெரியலன்னா சொல்லுங்க, என்னன்னு பாத்திரலாம். முடிச்சுட்டே வாங்க. போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டாம். இதெல்லாம் சிம்பிள் சம் தான். தெரியலன்னா மட்டும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். யாரும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு வேணாம்ப்பா. மொபைல் வேற ஒரு மொபைல் போட்டோ எடுத்துட்டு ஓபன் பண்ணி என்ன காணுது அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா நான் டிரைவரை டெலிட் பண்ணிவிட்டாதான் அது ஒரு ஓபன் ஆகாது. டிரைவிங் தான் இருக்கு அனுப்பி கண்டிப்பா 100% ஓப்பன். லிங்க் மாதிரி இல்லாம நார்மல் கேப்ஸ் லிங்க்னா ப்ளூ கலர்ல இருக்கும், எனக்கு பிளாக் கலர் இருக்கு. புது வருஷம் இந்த வாரத்துக்கு சாப்பிட்டு எழுதி என்னன்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு ரெண்டே ஒரு பேசுறது மாதிரி படிச்சு. சரியா? சாப்பிட்டே தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது. கையில போன் வச்சுக்கிறேன் போன. சார் இந்த யூனிட் சொல்யூஷனுக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் நம்பர் எடுத்து 1 ஹவர் எடுத்துக்கலாமா சார்? அது உள்ளே கொண்டு வரணும். அது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் போட்டு மேஜிக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூனிக் சொல்யூஷனுக்கு அந்த கான்ஸ்டன்ட உள்ள கொண்டு வர வேண்டாம். a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 அதை மட்டும் வச்சு சால்வ் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட உள்ள கொண்டு வர வேண்டாம். கே வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்ல மைனஸ் அப்படின்னா a1/a2 மட்டும் போட்டு ப்ரூவ் பண்ண சொல்லி வரல. நீங்க வந்து கே வந்து ஒரு கான்ஸ்டன்டா எடுத்து போட்டிருக்காங்க. இது இப்போ பண்ண தவறுதா சார்? நீங்க அந்த a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 அது மட்டும் போட்டு போட்டோம். கான்ஸ்டன்ட் எடுத்து ஓகே சொல்லி
ரைட் சைட்ல சார் அங்க வந்து கே வந்து கான்ஸ்டன்டா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். இதுல கான்ஸ்டன்டா ப்ரூவ் வர ஆன்சர் செக் பண்றானா கான்ஸ்டன்டா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னடா நீங்க கே எடுக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க சார். எங்கடா கே இருக்கிறது எதுக்குடா சொல்லுங்க. யூனிக் சொல்யூஷன் சார். யூனிக் சொல்யூஷன் 9th ஒன்ல 9th ஒன்ல அது 5th சப்டிவிஷன் மட்டும்தான் கேள்வி செக்யூரிட்டி நம்பர். மற்றவர்களாம் கே வேல்யூ கண்டுபிடிச்சுங்க. கே வந்து கான்ஸ்டன்ட் கேட்டா வந்தா மட்டும் கன்சிடர் பண்ண வேண்டாம். என்ன சொல்றேங்கிறதே நீ புரிஞ்சுக்காம நீ வாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. -1/3 இந்த ஆன்சர் நார்மல். ஆன்சர்ப்பா 9th 9th ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் சப்டிவிஷன் 2 by k equal to -3/5. செகண்ட் சப்டிவிஷன்னா பேலன்ஸ் 1 by k செகண்ட் சப்டிவிஷன் என்ன வருது சொல்லுப்பா. 1 by k not equal to -3/5 ஆ இதா நம்ம இதாப்பா -3k equal to 5 k equal to -5/3 ஆ இதா வருது. அதுல செகண்ட் சப்டிவிஷன் என்னடா போட்டு குட்டைய போட்டு குழப்பறீங்க. செகண்ட் சப்டிவிஷனா செகண்ட் சப்டிவிஷன் என்ன வருது 2 by k equal to -3 divided by 5. So -3k equal to 15. Sorry 10. K equal to k not equal to -10/3. சரி அது மாத்திக்க அவ்வளவு மிஸ்டேக் இருக்கு சார். நீங்க எவ்வளவு ஜீரோ போடுவீங்க சார்? உட்படாத நாய்கள் நிறைய இருக்காங்க. இது வந்து ஒரு 100 பேர் படிக்க முடியாது. இதுல ஓடி கூட்டு போவானா வீட்டுல எங்கதான் இருக்கலாம் சொல்லுவாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடு. இந்த டோரை ஓபன் பண்ணி விட்டு
ஓகே, இதுவரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு கிளாஸுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். 10th ஸ்டாண்டர்ட் மீட்டிங் லீவ் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு வந்தோன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா? மீட்டிங் லீவ் பண்ணிக்கன்பா. தம்பி கொஸ்டின் எல்லாம் கால் பண்ணி வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. Thank you, sir. ஓகேம்மா. Thank you, sir. ஓகேம்மா. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.